உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 19வது கருத்தரங்கம் அருள்மிகு முத்துமலை முருகன் திருக்கோவிலுக்கு எதிர் திசையில் மிக அற்புதமாக இந்த புனிதமான நல்ல தினத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சுகர்நாடி பேராசிரியர் விஜயன் ஐயா அவர்களுக்கும், நம்மளுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் அஸ்ட்ரோ சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் உள்ள அனைத்து கோமதி மகேஷ்குமார் அம்மா அவர்களுக்கும் இந்த இனிய நேரத்தில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் சந்திரகுமார் ஐயா இப்போ சிந்தனை உரை கொடுக்க போறாரு. நம்ம சங்கத்துல 3000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில. நீங்க சப்ஸ்கிரைபரா வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். ஏன்னா எங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை கூட இன்னும் நாங்க சிறப்பா எப்படி கொண்டுட்டு போறதுங்கிறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு தேவைப்படும். அந்த வகையில நம்மளுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய ரசிகர் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு லைக் பண்ணுங்க, நமக்கு நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அனைவரும் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வாழ்க வளமுடன். இப்பொழுது நம்மளுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அஸ்ட்ரோ சந்திரகுமார் அவர்கள் உங்களிடையே ஜோதிட சிந்தனையை பகிர்ந்து கொள்ள வருகிறார். அவர்களை சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்று சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 19வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கும்படிய அனைத்து ஜோதிட பெரியவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என் சிற்றுரையை தொடங்குகிறேன். இந்த மாச தலைப்பு என்ன அப்படின்னா, பெண்ணின் மறுமணம் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு டாபிக் நான் எடுத்திருக்கேன். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரண ஜாதகம் உங்ககிட்ட சொல்லி அதை பத்தி நான் விளக்கம் கொடுக்குறேன். அதுதான் இது வித்தியாசமான ஒரு டாபிக் தான். ஏன்னா ஜோதிட சாஸ்திரங்கள் வந்து ஆண்களுக்கு மறுமணம்ங்கிற விஷயங்கள் வந்து நிறைய சாஸ்திரங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. பெண்களுக்கு மறுமணங்கிறது சாஸ்திரங்களை நிறைய குறிப்பிடப்படலை. அது வந்து இலைமறை காயா தான் இருக்குது. நாம தான் அதுல இருந்து விஷயங்களை உள்ள இருந்து உறிஞ்சி எடுக்க வேண்டியதா இருக்கு. இங்க நிலைமை என்னன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி கான்செப்ட் வந்து அதிகமாயிருச்சு நாட்டுல. இன்னைக்கு டைவர்ஸ் கேஸ் அதிகமா இருக்குது. அது சம்பந்தமான ஆய்வுகளும் கேள்விகளும் ஜோதிடத்துறையில வந்து அதிகமாயிருச்சுங்க. ஏன்னா முன்னெல்லாம் டைவர்ஸ் கேஸை வந்து ஆண்கள் தான் அதிகமா அப்ளை பண்ண மாதிரி ஒரு காலகட்டம் போய் இப்ப இருக்கிற கேஸை எடுத்து பார்த்தா அதுல அதிகபட்சமான கேஸ் வந்து பெண்கள் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. டைவர்ஸ் கேட்கறதே பெண்களா இருக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வந்துருச்சுனால இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை பத்தின கேள்விகள் வந்து அவங்ககிட்ட அதிகமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளர்கள் அதிகமா பெண்கள் தான். பெண் வாடிக்கையாளர்கள் தான் என்கிட்ட வந்து பொருத்தம் பார்க்கறதுக்காகட்டும் ஜாதகம் பார்க்கறதுக்காகட்டும் அதிகமா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நாட்டுல வந்து பெண் சுதந்திரம் நிறைய இருக்குது. பெண்கள்லாம் படிச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையை பத்தின வந்து புரிதல் அவங்ககிட்ட அதிகமா இருக்குது. மனைவி ஒரு மந்திரின்னு சொல்லுவாங்க. எல்லா வீட்லயுமே மனைவியோடைய ஆலோசனை வந்து அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு வெகுவானதா இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவங்க நிறைய எடுத்து ஆலோசனை பண்றாங்க. இந்த சூழல்ல இந்த டாபிக் நான் எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு அடிப்படை விஷயத்தை பத்தி ஒரு கருத்து சொல்றேன். என்னன்னா, பொதுவா ஒரு ஜாதகத்துல ஒரு பாவத்திலிருந்து நம்ம பலன் எடுக்கிறதுக்கு அந்த பாவத்தினுடைய பலத்தை நம்ம அறிஞ்சிக்கணும். இதுல ஒரு சூட்சமமான விதி இருக்குதுங்க. இது வரைக்கும் நிறைய பேர் இதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு நுணுக்கமான விஷயம். சில பேர் மட்டும் இதை கையாண்டுருக்கிறாங்க. நான் பழைய நூல்கள்ல இதை கவனிச்சிருக்கேன். எப்படின்னா, சரலக்கினங்களுக்கு 5க்கு 7ஆம் இடம் வேதைஸ்தானம், ஸ்திர லக்னங்களுக்கு 9க்கு 7ஆம் இடம் வேதைஸ்தானம், உபய லக்னங்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடம் வேதைஸ்தானம். இப்ப பாத்தீங்கன்னா 1, 5, 9ஆம் இடங்கிறது எல்லா லக்னங்களுக்குமே சுபஸ்தானம்.
இந்த சுபஸ்தானத்துக்கு உள்ளேயே வேதைஸ்தானம் ஒளிஞ்சு இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு நல்லதுக்கு உள்ள ஒரு கெட்டது இருக்கும், ஒரு கெட்டதுக்கு உள்ள ஒரு நல்லது இருக்கும். இதை நம்ம ஊடுறோம்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். இதுல பாத்தீங்கன்னா இருக்கிற 3 சுபஸ்தானத்துக்குள்ளேயே மர்மம் இருக்குது. சரலக்கிணம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம சரலக்கிணத்துக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் வேதைஸ்தானம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மேசத்துக்கு 5க்கு 7ஆம் இடம் அப்படின்னா அது கும்பம் 11ஆம் இடம். அப்ப என்னன்னா பொதுவா நம்மளுக்கு வந்து மேசத்துக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு நம்ம அதை எடுத்துட்டு இருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்திரலக்கிணங்களுக்கு 9க்கு 7ஆம் இடம் வேதைஸ்தானம், அப்ப 3ஆம் இடம். இப்ப நீங்க எல்லாம் மேசத்துக்கு மேச ராசியில ஒரு புள்ளி வச்சு கும்பத்துக்கு ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. மேசத்தினுடைய வேதை வந்து கும்பம் தான். அதே போல ரிஷபத்துக்கு வேதைஸ்தானம் கடகம். எப்படின்னா 9க்கு 7ஆம் இடம் அது வேதைஸ்தானம். இது நுட்பமா கவனிச்சிங்க, ரொம்ப சுலபமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததா உபயஸ்தானங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 7ஆம் இடம் வேதைஸ்தானம். அப்ப வந்து மிதுனத்துக்கு தனுசு வந்து வேதைஸ்தானம். இப்ப என்ன பண்ணும், நீங்க நல்லா கவனிச்சிங்க. மேசத்துல இருந்து கும்பத்துக்கு ஒரு கோடு, ரிஷபத்துல இருந்து கடகத்துக்கு ஒரு கோடு, மிதுனத்திலிருந்து தனுசுக்கு ஒரு கோடு. அதே போல கடகத்திலிருந்து ரிஷபத்துக்கு, கடகத்திலிருந்து ரிஷபத்துக்கு, ஏன்னா அது வந்து சரலக்கிணம். சரலக்கிணத்துக்கு 5க்கு 7ஆம் இடம். 5க்கு 7ஆம் இடம் போது நம்மளுக்கு கடகத்துக்கு ரிஷபம் வந்துடும், சிம்மத்துக்கு துலாம் வந்துடும், கன்னிக்கு மீனம் வந்துடும். அப்ப துலாத்திலிருந்து சிம்மத்துக்கு ஒரு கோடு, விருச்சிகத்துல இருந்து மகரத்துக்கு ஒரு கோடு. ஏன்னா விருச்சிகம் வந்து ஸ்திரலக்கிணம். ஸ்திரலக்கிணத்துக்கு 9க்கு 7. அதே போல தனுசுல இருந்து மிதுனத்துக்கு, மகரத்துல இருந்து விருச்சிகத்துக்கு, கும்பத்துல இருந்து மேசத்துக்கு, மீனத்துல இருந்து கன்னிக்கு. இது நல்ல மனசுல ஒதுறது பாத்தீங்கன்னா ஒரு கோடை போட மாதிரி தான் இருக்கும். கோடை போட்டுட்டீங்கன்னா மனசுல பதிஞ்சிடும். இப்ப நல்லா கவனிச்சிக்கணும். எப்பவுமே மேசத்துல ஒரு கிரகம் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நிக்கிற கிரகத்தினுடைய நட்சத்திர அதிபதியோ அல்லது அந்த ராசி அதிபதியோ அல்லது அந்த 11ஆம் வீட்டுல நிக்கிற கிரகமோ அதை பார்த்துட்டா அந்த கிரகம் வந்து வலு இழந்துரும். இது ஒரு கான்செப்ட், நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த பாவத்துல அது எந்த ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் சரி, அது 1ஆம் அதிபத்தியமா இருக்கலாம், 5ஆம் அதிபத்தியம், 2ஆம் அதிபத்தியம், எந்த ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் சரிங்க. மேசத்துல ஒரு கிரகம் நிக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு கிரகம் கும்பத்துல இருந்து அந்த மேசத்துல இருக்கிற கிரகத்தோட சம்பந்தப்பட்ட அந்த மேசத்துல இருக்கிற கிரகம் செயல்படாது. அது ஆட்சி உச்சம் வர்க்கத்தமா எப்படி இருந்தாலும் சரிங்க, மர்மமா அதுக்குள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட் அங்க உள்ள வேலை செய்யும். இது சூட்சமமான விதி. நீங்க ஆய்வு செய்து பாருங்கன்னா, இது நான் உங்ககிட்ட இப்ப பேசுறதெல்லாம் பல ஜாதகங்களை பல வருஷமா இதை ஆய்வு செய்து பல மூல நூல்கள் வந்து டச் தான் பண்ணப்பட்டிருக்குது. இது விளக்கமா இந்த டாபிக் எடுத்து நிறைய பேர் பேசல, அது சொல்லப்படல. இன்னும் ஜோதிடத்துக்குள்ள வந்து அது ஒரு புதையல் மாறிங்க, தோண்ட தோண்ட நிறைய பொக்கிஷம் உள்ள இருக்குது. அதனாலதான் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் இன்னமும் அது வளர்ந்துகிட்டே போகுது. அதுல வந்து இந்த டாபிக்கை மைண்ட்ல வச்சுக்கிங்க. நீங்க பார்க்கக்கூடிய ஜாதகங்களை இதை புள்ளி வச்சு பாருங்க, இந்த பாயிண்டை வச்சு பாருங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த பாயிண்டை வச்சுதான் இப்ப நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்ன பார்த்த ஜாதகத்துல வந்து ஒரு புள்ளி எடுத்தேன். இப்ப நான் இன்னைக்கு கொடுக்குற ஜாதகம் என்ன அப்படின்னா 25/7/1995 காலை 3:10 சேலத்துல பிறந்த ஜாதகம். இது ஒரு பெண் ஜாதகம். இந்த ஜாதகம் இப்ப 2 மாசத்துக்கு முன்ன என்கிட்ட வந்திருந்தாங்க. இந்த ஜாதகத்தை கொடுத்த பின்னால நான் இதை பார்த்துட்டு, இந்த பொண்ணுக்கு வந்து திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், இந்த திருமண வாழ்க்கைய முடக்கமாகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, முடக்கமாயி முறிஞ்சே போச்சுங்கன்னாங்க. அது நான் எப்படி அதை சொன்னேன் அப்படின்னா, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷப லக்கினம். லக்கினத்துக்கு 7ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி குரு நிக்கிறாரு. இப்ப 7வது பாவமும் 8வது பாவமும் சம்பந்தப்பட்டதுன்னா அது வந்து சண்டை சச்சரவு, அவமானம், வில்லங்கம். ஒரு விதத்துல அது ஃபெயிலியர்னு எடுத்துக்கலாம். மற்ற கிரகம் பார்வை வச்சு அதை முடிவு பண்ணணும். அதுக்கு மேல 7ஆம் அதிபதி செவ்வாய் லக்கினத்துக்கு 5ல நிக்கிறாரு. அந்த செவ்வாய் நிக்கிறது சூரியனுடைய காலு. அந்த செவ்வாய சனி பாக்குறாரு. அந்த சனி பாத்தீங்கன்னா செவ்வாய் நிக்கிற கன்னி லக்கினத்துக்கு வேதைஸ்தானத்துல இருந்து சனி பாக்குறாரு. இப்ப 7, 8 டச் ஆகும்போதே அங்க கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை. அந்த 7ஆம் அதிபதிக்கு வந்து வேதைஸ்தான அதிபதி பாக்குறாரு. அப்போ கண்டிப்பா இந்த பொண்ணுடைய திருமண வாழ்க்கையில வந்து ஒரு பிரச்சனை வரும். அது பெரிய அளவுக்கு இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை முடக்கணுறதுக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அது என்னன்னா, இந்த பொண்ணு வந்து பிறந்தது ராகு திசையில பிறந்தாங்க. குரு திசையில சந்திர புத்தியில கல்யாணம் ஆச்சு 2024 ஜனவரியில.
இந்த விஷயத்தை அவங்க சொன்னாங்க. நான் வந்து இது முடக்காவுன்னு சொன்னப்போ அவங்க முறிஞ்சு போச்சுன்னு சொல்லி சந்தர்ப்பத்தில கல்யாணம் ஆயிருக்குது 2024 ஜனவரியில. ஆனா கல்யாணம் ஆகி 1 மாசத்துலயே புருஷன் பொண்டாட்டி கிட்ட பிரச்சனை வந்து அதை டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி 2025 டிசம்பர்ல குரு திசையில செவ்வாய் புத்தியில டைவர்ஸ் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டார். ஆமா, பிரச்சனை வந்துருச்சுங்களா. இதுல என்னன்னா, ஏன்னா செவ்வாய் இங்க 5ல இருந்து செவ்வாயை சனி பார்த்துட்டார். பொதுவா எந்த ஒரு ஜாதகத்திலுமே செவ்வாயும் சனியும் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சேர்ந்துட்டாவோ பார்த்துட்டாவோ அந்த இடம் போராட்டம்னு அர்த்தம். இந்த இடத்துல லக்னத்துக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி செவ்வாயை தான் அந்த சனி பார்க்கறாரு. அப்படின்னாவே இந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைன்னு அர்த்தம். அதாவது சண்டை சச்சரவோட தான் இருக்கும், அமைதியா பொழப்பு போகாது. 8ஆம் அதிபதி 7ல உட்காந்துட்டா அது வெட்டுதுன்னு அர்த்தம். அங்க வந்து அடிதடி ஆகுது, உருளுது பெறலுதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஒத்து போகாது. 7ம் 8ம் எங்கேயாவது சம்மந்தப்படுதுன்னு வச்சுங்க, அவங்க வந்து புருஷன் முன்னாடி சண்டை கட்டிட்டே இருப்பாங்க, வாக்குவாதம் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கழகத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சுத்தமா இருக்கணுங்கிறது. ஆமா, சுத்தமா இருக்கணும், இல்லைன்னா சம்மந்தப்படாம இருக்கணும். பக்கத்துல இருந்தா கூட பரவாயில்ல நினைக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அந்த 7ஆம் இடம் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டதுனாலதான் நான் எப்படின்னா, இந்த கன்னிக்கு மீனத்துல இருந்து ஒரு கிரகம் சம்பந்தப்பட்டாவே அந்த கன்னி பாவம் வந்து பாதிக்கப்படும். 7ஆம் அதிபதி அங்க இருக்கிறா அப்படின்னா கண்டிப்பா அது 7 பாதிக்குங்கிறது சொல்லியிருந்தா அவங்க அம்மாங்க கல்யாணம் ஆச்சு, பிரச்சனையாச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம மறுமணம் செய்யலாமா, மறுமண வாழ்க்கை அமையுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அப்ப என்னன்னா, இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ஜாதத்துல வந்து மனைவி ஸ்தானம், இளைய மனைவி ஸ்தானம், அடுத்து 3ஆம் மனைவி ஸ்தானம் கூட நம்ம எடுத்து ஆய்வு செய்வோம். ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல இருந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் ஸ்தானம், இளைய கணவன், அடுத்த கணவன்லாம் சொல்லவே இல்லை. ஜோதிட சாஸ்திரம் வந்து பெண்ணுக்கு கணவன் அப்படியே நிறுத்தி இருக்குது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, பெண்ணுக்கு வந்து பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது கணவன் தான். ஒரு பொண்ணுக்கு வந்து நல்ல பாக்கியம் பெற்றவள் அப்படின்னா நல்ல கணவனை அவ அடைவாள்னு அர்த்தம். அப்ப வந்து 9ஆம் வீடு வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல கணவன் அமைகிறத காட்டுது. ஆனா 7ஆம் இடம் வந்து கலத்திர ஸ்தானம், அப்ப வாழ்க்கை துணை. ஒரு பொண்ணு வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு என்கிட்ட கேட்கறாங்க, நான் வந்து என் கணவனுக்கு எனக்கு ஒத்து வரல, நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 3-4 மாசத்துல எனக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும், அதுக்கு பின்னால எனக்கு அடுத்த கல்யாண வாழ்க்கை வந்து சீக்கிரம் அமைஞ்சிக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் வந்து மன வாழ்க்கையில சரியான வாழ்க்கை அமையாம அவங்க அடுத்த வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம ஜோசியர் வந்து பதில் சொல்ல வேண்டிய சூழல்ல இருக்கும். அப்ப நம்மளுக்கு அதை பத்தின ஒரு அடிப்படை நாலேஜ் தேவை. இதுல என்னன்னா, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆம்பளைக்கு லட்சணம்னா என்ன அப்படின்னா உத்தியோகம் தான். ஒருத்தனுக்கு ஒரு ஆண்மகனுக்கு வந்து நல்ல உத்தியோகம் அமைஞ்சிட்டா அவன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஒரு பெண்ணுக்கு நல்ல புருஷன் அமைஞ்சிட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு பொண்ணுக்குமே பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம் தன் வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு கொடுக்கும். 7ஆம் இடம் நல்ல நிலையில இருந்து 9ஆம் இடமும் நல்ல நிலையில இருந்தா அந்த பொண்ணுக்கு வந்து கணவனோட நல்ல வாழ்க்கை இருக்கும். ஆனா 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் அதுக்கு மேல அந்த பொண்ணுக்கு அடுத்த மறுவாழ்வை கொடுக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம் தான். அப்ப வந்து 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். இப்ப இந்த பொண்ணு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப அடுத்த வாழ்க்கை பத்தி கேள்வி கேட்கும்போது 9ஆம் இடத்தை ஆய்வு செய்யணும். இதுல 9ஆம் அதிபதி சனி பகவான் தான். இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ல இருக்கிறாரு. இப்ப அங்க மீனத்துல இருந்து இந்த செவ்வாய் பாக்குறாரு அல்லவா, இந்த செவ்வாய் பாக்குறாரு. இப்ப அங்க சனிக்கு இந்த செவ்வாய் மூலியமாவே ஒரு அடி, இப்ப செவ்வாய்க்கு சனி மூலியமா அடி விழுந்த மாதிரியே சனிக்கு செவ்வாய் மூலியமா அடி விழுது. ஏன்னா இந்த ரெண்டுமே வேதஸ்தானம். இப்ப என்னன்னா மறு வாழ்க்கையிலும் பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செவ்வாய் நிக்கிற அந்த நட்சத்திர அதிபதி பாத்தீங்கன்னா சூரியன் தான். சூரியன் வந்து லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுல நிக்கிறாரு. சூரியன் வந்து சனி சாரத்திலே இருக்கிறாரு. இந்த செவ்வாய் வந்து சூரியன் ஆகி சனி ஆயிடுறாரா, அந்த சனி பார்க்கும்போது அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுது. அப்ப வந்து இந்த முதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாதிரி பிரச்சனை மறு வாழ்க்கையில் ஏற்படாது. இந்த அனுபவத்தின் பிரகாரம் அந்த பொண்ணுக்கு வந்து மறு வாழ்க்கை அமையும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப வந்து பயிலிருந்து அடுத்த ஒரு ஜாதகம் கொடுத்து இந்த ஜாதகம் பொறுத்த வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப நான் இந்த ஜாதகம் பார்த்துட்டு பொறுத்த வரும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இப்போ அந்த பொண்ணுக்கு அதே மாப்பிள்ளை அந்த 2ஆவதா கொடுத்த ஜாதகம் பொருத்தம் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாப்பிள்ளைக்கு வந்து 2 மாசத்துக்கு முன்ன கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மே மாசம் 2026 மே மாசம் அந்த 2ஆவது கல்யாணம் அமைஞ்சிருச்சு. நாங்க நல்லா இருக்கோம் அப்படிங்கிற ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. பட் நான் அவங்க ரிசல்ட் கொடுத்ததுனால தான் இந்த ஜாதகத்தை வந்து நம்ம மன்றத்துல கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த ஜாதகத்தை நான் சொல்றதுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்ட அந்த கான்செப்ட் எப்படின்னா, அந்த பாவத்தினுடைய வேதஸ்தானத்தை வச்சுதான் அந்த குற்றத்தை நான் கண்டுபிடிச்சேன். அப்படிங்கும்போது எல்லாருமே கூட நீங்களும் அதை ஆய்வு செய்து பாருங்க. 12 பாவங்கள் இருக்குது. நம்ம ஜென்ரலா என்ன நினைப்போம், ஒரு லக்னத்துக்கு வந்து பாதகஸ்தானம், மாரகஸ்தானம், 6, 8, 12 இதுல இருந்து தான் பிரச்சனை வரும்னு நம்ம நினைப்போம். அது இல்லாம அந்த வேதஸ்தானத்து மூலியமாவும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத எடுத்துட்டு பார்த்தோம்னா கண்டிப்பா இதுக்குள்ளதான் கண்டிப்பா பிரச்சனை வரும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு எளிமையான முறையில எல்லாரும் பார்த்து இன்னும் நல்ல விதமான
நம்ம ஜோதிடத்துறையை வந்து மேலே கொண்டு வரணும். நம்ம சங்கத்தோட சார்பில் எல்லா சங்கத்திலுமே ஒரு கருத்து என்ன அப்படின்னா, வாழ்க ஜோதிடர்கள், வளர்க ஜோதிட கலை அப்படின்னு ஒரு குறிக்கோளை வைப்போம். அதுபோல நாம சிறந்த விதத்துல ஒரு ஜோதிட சேவை செய்தோம்னா மக்கள் இடத்துல நம்மளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். இன்னும் இந்த ஜோதிட சங்கத்தின் மூலியமா நிறைய நல்ல கருத்துக்கள் இந்த மாதிரி ஜோதிட மகான்கள்லாம் வந்து இதை பேசி மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தணும். மக்களுடைய ஆதரவுல வந்து நம்ம ரொம்ப பரிபூர்ணமா ஏத்துக்கணும்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். என்ன நேயர்களே, நான் இன்ட்ரோ பண்ணும்போது ஐயாவை சொன்னேன், ஜோதிடத்தை பற்றி கொஞ்சம் பேஸ் தெரிஞ்சுக்குங்கன்னு. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணும்போது ஆண்களுடைய வாழ்க்கையில மறுமணங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், பெண்களுடைய வாழ்க்கையில தெரியல. இப்போ ஐயா சொன்ன கருத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு, நீங்க சரலக்கணமா உபயலக்கணமா எந்த லக்கணத்துல இருக்கீங்க, உங்களுக்கு எது வேதை ஸ்தானம், அந்த கிரகத்தை ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. இது அதுக்கு தான் நம்ம இந்த வகுப்பை பயன்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுத்த நம்மளுடைய தலைவர் அஸ்ட்ரோ சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நம்முடைய கௌரவ தலைவர் சுகர்நாடி விஜயன் ஐயா அவர்கள் பொன்னாடி பற்றி சிறப்பிக்கின்றார்கள்.